அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி லுஹா தொழுகையை பற்றினது. லுஹா தொழுகை 11:30 12 தான் தொழுகணும், அதுக்கு முன்னையும் தொழுகக்கூடாது பின்னையும் தொழுகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த தொழுகை 2 ரக்காயத்துங்களா 8 ரக்காயத்தா? 8 ரக்காயத்து தொழுததா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தொழுததா நான் படிச்சிருக்கேன். இது 2 ரக்காயத்துங்களா 8 ரக்காயத்துங்களா? விளக்கம் எனக்கு தேவை. முதலாவது என்ன கேட்குறாங்கன்னா, லுஹா தொழுகை உபரியான சுன்னத்தான தொழுகை அந்த 11 12 மணிக்குள்ள தொழுதரணும்னு சொல்றாங்கல்ல, அப்படி அந்த நேரத்தில் தான் தொழணுமா? எத்தனை ரக்காத்து தொழணும்? 2 ரக்காத்து 8 ரக்காத்து அல்லது எத்தனை ரக்காத்து தொழணும் அப்படின்னு கேட்கிறாங்க. முஸ்லிம்களிடத்தில் இல்லாத அல்லாஹுவின் தூதர் அவர்களால் மிகச்சிறந்த நன்மைகள் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒரு தொழுகை தான் லுஹா தொழுகை. ஆனா கணிசமான முஸ்லிம்கள்ட்ட இந்த தொழுகை வழக்கத்துல இல்லை. அது ஒரு வேதனை தான். கடமையான தொழுகை இல்லை, உபரியான தொழுகை தான். ஆனாலும் அல்லாஹுவின் தூதரவர்களால் அதிகமாக சிறப்புமிக்க தொழுகை என்று இந்த லுஹா தொழுகை சொல்லி தரப்பட்டிருக்கிறது. லுஹா அப்படின்னா என்ன? லுஹர் அப்படின்னா நண்பகல்னு அர்த்தம். லுஹான்னா முற்பகல்னு அர்த்தம். வத்துஹா வல்லைலி இதா சஜா, முற்பகல் மீது சத்தியமாக அல்லாஹ் பேசுகிறார். அப்ப துஹா அப்படின்னா முற்பகல் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு தொழுகை இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கிறது. அல்லாஹுவின் தூதரவர்கள் லுஹா தொழுதிருக்கிறார்கள். லுஹா தொழுகையை தொழுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதரவர்கள் லுஹா தொழுதிருக்கிறார்கள் என்பது குறித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க விளக்குறாங்க. என்னுடைய நண்பர் எனக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை குறிப்பிடுகிற பொழுது எப்படி எந்த வார்த்தையில சொல்றாங்க? என்னுடைய நண்பர் எனக்கு 3 விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். முதலாவது, தினமும் இரவு நேரத்தில் தூங்க செல்கிற பொழுது ஒரு நாளின் கடைசி தொழுகையாக வித்திரு தொழுகையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இரண்டாவது, மாதத்தில் 3 நோன்பு, ஒரு மாசத்துல 3 நோன்பு நோர்க்குமாறு எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் லுஹா தொழுகையை தொழுமாறு எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அப்ப லுஹா தொழுகை என்பது ஆதாரபூர்வமான செய்திகளில் இருக்கிற வலியுறுத்தப்பட்ட தொழுகை. இந்த லுஹா தொழுகை என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆதமின் மகன் பகலில் எனக்காக 4 ரக்காத்து தொழுதால் அவன் முழு நாளையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அவன் வாழ்வாதாரத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகளார் குறிப்பிடுகிறார்கள். எனக்காக பகல் டைம்ல ஒரு 4 ரக்காத்து மட்டும் தொழு, உனக்கு என்னென்ன வேலை எல்லாம் இருக்குதோ, என்னென்ன விஷயங்கள்லாம் உன் வாழ்க்கையில் இருக்குதோ அது அத்துணைக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். லுஹா தொழுதா இவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லுஹா தொழுகையின் சிறப்பாக நீங்கள் ஒவ்வொரு மூட்டுக்கும், இந்த ஜாயிண்ட் இருக்குதுல்ல மூட்டுக்கள், அல்லாஹ் பல மூட்டுக்களை தந்திருக்கிறார். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அதில் அந்த ஸ்பைனல் கார்டில் அந்த பெண்டிங்லாம் ஆகணும், அப்போதான் உட்கார முடியும். நடக்கிறோம் கால் மூட்டு, கையாட்டுறோம் கை மூட்டு, கழுத்தாட்டுறோம் கழுத்து மூட்டு, இப்படி அல்லாஹ் பல ஜாயிண்ட்டுகளை தந்திருக்கிறார், இணைப்புகளை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் உடலில் இருக்கிற மூட்டுக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வதாக இருந்தால் அவனால் செய்து முடிக்க முடியாது. ஏன்னா உடம்புல ஒரு 400 மூட்டுக்களுக்கு நெருக்கமா இருக்கு. தர்மம் செஞ்ச நன்மை உனக்கு வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு மூட்டுக்கும், உடலில் இருக்கிற ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்யற நன்மை உனக்கு வேணும்னு நீ விரும்பினா தினமும் நீ லுஹா தொழுது கொண்டால் போதுமானது. சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிற எவ்வளவு சிறப்பிற்குரிய தொழுகைன்னு பாருங்க. இந்த தொழுகைகளை குறிப்பா தாய்மார்கள், பெண்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பியதற்கு பிறகு அந்த நேரம் கொஞ்சம் ஓய்வு நேரமா இருக்கும். கணவர் பிள்ளைகள் அனைவரும் சென்று விடுவார்கள். எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சுடா அப்படின்னு நிம்மதியா டிவியை ஓபன் பண்ணி நாடகத்தில் உட்கார்ற நேரமா இருக்கும், அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸா சாயிற நேரமா இருக்கும். அந்த நேரத்தில் நாம் தொழுதால் அதிகப்படியான சிறப்பு இருக்கிறது. எந்த நேரத்தில் தொழணும்? 11 to 12 மணிக்குள்ள
தொழுது முடிச்சிடணுமா? இந்த லுஹா தொழுகையின் நேரம் என்ன அப்படின்னா, லுஹா தொழுகையின் பர்ஃபெக்டான அக்யூரேட்டான குறிப்பிட்ட நேரம் எதுவென்றால், சூரியன் உதித்ததிலிருந்து உச்சி வருவதற்கு முன்பு வரைக்கும். அந்த அரை மணி நேரம்னு சொல்றதெல்லாம் குரான்லயோ ஹதீஸ்லயோ இல்லை. லுஹா தொழுகைக்கான சரியான நேரம் சூரியன் உதிச்சிடணும், நல்லா உதிச்சு வெளிச்சமெல்லாம் வெளியே வந்துடணும். உதாரணத்திற்கு ஒரு 6:30 சூரிய உதயம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும். ஒரு 7 மணின்னு வச்சுக்கலாம், உதாரணத்திற்கு சொல்றேன். சூரிய உச்சம் ஒரு 11:30 இருக்குமானால் அதற்கு ஒரு 20 நிமிடம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தொழுகையை முடிச்சுக்கணும். சூரியன் உச்சி வர்றதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி தொழுகையினுடைய முடிவு நேரம். அப்ப சூரியன் உதித்ததற்கு பிறகிலிருந்து சூரியன் உச்சி வருவதற்கு முன்பு வரைக்கும் நீங்க அதை கூட்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 3 மணி நேரத்துக்கு நெருக்கமா வரும். சூரியன் உதித்ததிலிருந்து உச்சி வருவதற்கு முன்பு வரைக்கும் உள்ள நேரம் ஒரு 7 to 10 நாளே 3 மணி நேரம். அதிகபட்சமா 11ன்னு வச்சுக்கிட்டா கூட 4 மணி நேரம் நெருக்கமாக அந்த லுஹா தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம். இதான் லுஹா தொழுகைக்கான நேரம். எத்தனை ரக்காத்து தொழணும்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் லுஹா தொழுகை எத்தனை ரக்காத்து தொழுகணும்னு நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற ஏராளமான நபிமொழி தொகுப்பில் இருக்கிறது. லுஹா தொழுகை 2 ரக்காத்து தொழுது கொள்ளலாம், 4 ரக்காத்து தொழுது கொள்ளலாம், 6 ரக்காத்து தொழுது கொள்ளலாம், 8 ரக்காத்து தொழுது கொள்ளலாம். 2, 4, 6, 8 ரக்காத்துகள் வரைக்கும் ஒருவர் லுஹா தொழுகையை தொழுது கொள்ளலாம். ஒருத்தர் 2 ரக்காத்து தொழணும், பிரச்சனை கிடையாது, 2 ரக்காத்து தொழுதுக்கலாம், லுஹாவுடைய நன்மை கிடைக்கும். ஒருத்தர் 4 ரக்காத்து தொழணும்னு நினைக்கிறேன், 4ஐயும் ஒரே சலாமுல தொழக்கூடாது. லுஹர் தொழுக மாதிரி, அசர் தொழுக மாதிரி, இஷா தொழுக மாதிரி 2 ரக்காத்துல அத்தையா திருப்பி இருந்துட்டு திரும்ப 2 ரக்காத்து என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டினியூ தொடர்ந்துடக்கூடாது. 4 ரக்காத்து ஒருத்தர் தொழணும்னு விரும்பினா 2 ரக்காத்தா தொழணும். சேம் அதே ஃபார்முலா தான், அதே சூத்திரம் தான் எல்லாத்துக்கும். ஒருத்தர் 6 ரக்காத்து தொழணும்னு நினைக்கிறேன், எப்படித்தான் தொழணும்? 2 ரக்காத்தா சலாம் கொடுத்துட்டு தான் தொழணும். ஒருத்தர் 8 ரக்காத்து தொழணும்னு நினைக்கிறேன், 2 ரக்காத்தாக சலாம் கொடுத்து விட்டு தான் தொழணும். 2 ரக்காத்து தொழுதா முடிஞ்சிடும். 4, 6 இப்படி இரட்டை படைகளாக தொழுகிற பொழுது 8 ரக்காத்து வரைக்கும் ஒருத்தர் தொழுது கொள்ளலாம். ஆனால் அதற்கான நிபந்தனை என்ன? 2 ரக்காத்துல ஒரு தடவை சலாம் கொடுத்து விட்டு தான் தொழணும், ஒரே சலாமில் தொழக்கூடாது. இதை இந்த 3 மணி நேரம் ஒவ்வொரு மூட்டுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 2 ரக்காத்து நம்ம தொழுதுட்டா அவ்வளவு நன்மை கிடைக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த லுஹா தொழுகையை அவசியமா ரொம்ப வலியுறுத்தி தொழுதிருக்கிறாங்கன்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. இதை தௌஹீத்வாதிகளாக இருக்கிற நாம் இல்லாத தொழுகைகள் எவ்வளோ தொழுகைகளை இல்லைன்னு சொல்லிட்டோம். இஷராக்கு தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, மேராஜ் தொழுகை, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்லைன்னு போல்டா சொல்ற மாதிரி இருக்குதுன்றதையும் போல்டா செயல்படுத்தணுமா இல்லையா? லுஹா தொழுகை இருக்குது, இருக்கிற தொழுகைய நம்முடைய வாழ்க்கையில தினமும் நாம அதை ஒரு 2 ரக்காத்து தொழுவதற்கு அதிகமா முயற்சிக்கணும். இதற்கான நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. இதான் அந்த கேள்விக்கான பதில். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்